சகோதரர்களுக்கு வணக்கம். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தமிழகத்தில் மிக சிறப்பாக அமுல்படுத்தப்படுகிறது, சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக இதுவரை மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியில் மாநிலம் பெற்ற அதிக தொகையாக 5 லட்சம் கோடிக்கு மேலாக தமிழகம் பெற்றிருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் கூட கொரோனா சிறப்பு நிதியாக கொரோனா நோயாளிகளுடைய பரிசோதனை, அவர்களுக்கான சிகிச்சை, மற்ற உபகரணங்கள் பெறுவது என அத்தனைக்கும் சேர்த்து 6600 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இது தவிர ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எந்த காலம் வரை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதனுடைய பங்கு தொகையும் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் வருவாய் இல்லாத சூழலில் எப்படியெல்லாம் பகிர்ந்தளித்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து மாநிலங்கள் மீண்டு வர வேண்டுமோ அதற்கான அத்தனை உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. விவசாயிகளுக்கான உதவித்தொகையாகட்டும், முத்ரா கடன் திட்டமாகட்டும், செல்வ மகள் திட்டமாகட்டும், சாலை வசதிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற நிதிகள், எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 11 மருத்துவ கல்லூரிகளுக்கான அனுமதி என்று தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி அரசாங்கத்தை போல இங்கு இருப்பது கூட்டணி அரசாங்கம் தான். ஆனாலும் எந்த வேறுபாடும் காட்டாமல் அத்தனை உதவிகளையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. இன்று கூட கோவையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய சேவை மையத்தின் சார்பாக இங்கு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் துவங்கி வைப்பதற்காக வந்திருக்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மத்திய அரசாங்கத்தை பற்றி, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பான விமர்சனங்களை எல்லாம் செய்து மக்களை திசை திருப்ப முடியுமா என பார்க்கிறார்கள். கருப்பர் கூட்டம் விவகாரத்திற்கு பின்பாக எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் இந்துக்களுடைய மிகப்பெரிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது கிருஷ்ண ஜெயந்திக்கோ எந்த வாழ்த்தையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இதுவே மற்ற சிறுபான்மை மதங்களுக்கான விழாக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற தலைவராக இருக்கிறார். இதை நாங்கள் மக்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். இந்து மதத்தை பேசுவது, இந்து தெய்வங்களை பேசுவது, இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு கூட ஒரு நாகரீகமாக வாழ்த்து கூட தெரிவிக்காத எதிர்க்கட்சி தலைவர் இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் என்று வாக்குகளை வாங்குவதற்காக அவர் அந்த வாக்கினை சொல்கிறாரா என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் மக்களுடைய ஆதரவை பெற முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அலைதான் இருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி கூற விரும்புகிறது. நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் பயணமே ஒரு ஆன்மீக அரசியல் பயணம்னு தான் சொல்லியிருக்கார். தான் எப்போதுமே எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுவர் அல்ல ரஜினிகாந்த். அவர் இதற்கு முன்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய பக்தியை எப்போதும் வெளிப்படுத்தக்கூடியவர். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த மதத்தையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அதற்கு ஆதரவு கொடுத்து பேசுபவர் அல்ல ரஜினிகாந்த். அதுதான் வித்தியாசம். நேற்று பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் தனித்து போட்டியிடுறது தான் எங்கள் தொண்டர்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுருக்கிறதா? அது ஏன்னா ஏற்கனவே புதிய தமிழகம் விலகியே தான் நிற்கிது. நீங்களும் அதிமுக விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தான். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான கொள்கைகளை வச்சிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கு. ஆனால் அவர்கள் காங்கிரஸ்ல காமராஜர் ஆட்சி அமைப்போம் தான் பேசிட்டு இருக்காங்க. இழந்த செல்வாக்கை மீட்டுடுவோம் சொல்றாங்க. நாங்களும் சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம். ஆனால் கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திற்காக ஏற்படுவது. ஆக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கட்சியினுடைய ஒரு நோக்கத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அரசியலில் தேர்தல் களம் நெருங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் என்னென்னவெல்லாம் அவர்களுடைய சொந்த அந்த கட்சியினுடைய விருப்பங்களை தெரிவிப்பதும், அதற்காக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகள் பேசுவதும் இதெல்லாம் வாடிக்கையான விஷயம்தான். இப்போ அடுத்து கூட்டணிகள் மற்ற கட்சிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா?
திமுக கூட்டணியில் அதிமுக, அதிமுக கூட்டணியில் திமுக கட்சிகள் நிச்சயமாக கட்சிகளுக்குள்ளாக பாஜக தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு. தேர்தல் நெருங்கும் போது அதற்கான ஒரு தகவல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. அதற்காகத்தான் வருடக்கணக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். சூழல் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். கிராமப்புறங்களிலிருந்து இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கில்லாத பகுதிகள் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் கூட இப்போது கட்சியிலே சேர்வது அதிகரிக்கிறது. மாற்று கட்சிகளில் இருந்தெல்லாம் கூட முக்கியமான நபர்கள் எல்லாம் எங்கள் கட்சியை நோக்கி வருகிறார்கள். அதிகமாக இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த தேர்தலுக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை அரசியலே பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. திமுக அதிமுகவுக்கு மாற்றா பாஜக தலைமையில் உருவாவதற்கான வாய்ப்புகள். கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பதை நாங்கள் ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு தான் வரோம். அதனால் அது அடையக்கூடிய லட்சியம் அது வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி இருந்துட்டு இருக்கும்.